ஆண்களின் ஆணுறுப்பின் விந்தணு பையை திருடி அதை கள்ளச்சந்தையில் விற்றால் கோடிகளில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நம்பி ஏமாந்த ஒரு போலி டாக்டர் ஒரு 16 வயது சிறுவனை கொன்று தற்போது அதை விற்றாரா அல்லது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறாரா அப்படின்றது குறித்த பல திடுக்கிடும் தகவல்களை தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி முன் அருளால் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்த சோஹிப் கான் அப்படின்ற 20 வயதான பிபிஏ கல்லூரி மாணவன் தான் இந்த போலி டாக்டர். இவரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பார்த்திருக்காரு. அந்த ரீல் என்ன அப்படின்னா, ஆண்களுடைய அந்த ஆணுறுப்புல இருக்கக்கூடிய விந்துப்பை, அந்த விரைப்பையை வந்து திருடி விற்றால் கள்ளச்சந்தையில கோடிகள்ல சம்பாதித்து சீக்கிரமா பணக்காரன் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி நியூஸை பார்த்திருக்காரு. இதை நம்பி தானும் எளிதில் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும், கோடீஸ்வரன் ஆக வேண்டும் அப்படின்னு விரும்பிய அந்த போலி டாக்டர் அந்த சோஹிப் கான் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய உதவிக்காக, ஏன்னா ஒரு கொலை செய்து அந்த ஆண்களுடைய விரைப்பையை திருடணும் அப்படின்னும் பொழுது அது ஒரு தனி நபரால செய்ய முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் தன்னுடைய உதவிக்காக ஒரு 3 சிறுவர்களை மூளை செலவை செய்து இதற்காக பயன்படுத்தி இருக்காரு. அதுல 3 சிறுவர்கள் இவர்களோட சேரத்துக்கு முன்னாடியே 2 அட்டம் பண்ணிருக்காரு. 2 முயற்சிகள், வெவ்வேறு சிறுவர்களை கடத்தி கொலை செய்ய முயன்று அந்த திட்டங்கள் எல்லாமே தோல்வியில முடிந்ததுக்கு அப்புறமா 3வதா தான் ஒரு சிறுவனை கொலை செய்திருக்காங்க. இதுல தன்னுடைய உதவிக்காக அவர் அழைத்தார்ல அந்த சிறார்கள், மூளை செலவை செய்து அழைத்த சிறார்கள் கிட்ட கூட இவர் வந்து உண்மையை சொல்ல, தான் யாரு அப்படின்றது குறித்த உண்மையை சொல்லாம, இவர் வந்து ஒரு பிபிஏ படிக்கக்கூடிய மாணவனா இருந்தாலும் நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. என்னுடைய மருத்துவ பயிற்சிகளுக்காக எனக்கு ஒரு ஆண் நபருடைய விந்துப்பை தேவைப்படுது, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த சிறுவர்களை மூளை செலவை செய்திருக்காரு. இவர் ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்றது அந்த சிறுவர்களை நம்ப வைத்திருக்காரு இவரு. சோ இப்ப அந்த 3 சிறார்களும் இந்த சோஹிப் கான் இவங்க 4 பேருமே சேர்ந்து அந்த கொலை முயற்சியில ஈடுபடுறாங்க. முதல்ல ஒரு சிறுவனை வந்து 100 ரூபாய் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இவங்க குறிவைக்கக்கூடிய அந்த சிறுவர்கள்லாம் எப்படி, அந்த ஆண் மகன்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதரவற்று இருப்பாங்கல்ல ரோட்ல, அவங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வியாபாரம் செய்திருக்கலாம். அப்படி ரோட்ல ஆதரவற்று கிடக்கக்கூடிய அந்த நபர்களை தான் தேர்ந்தெடுத்து இவங்க வந்து மூளை செலவை செய்து அவங்களை கொலை செய்யறதுக்கு அழைக்கக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க இந்த நால்வரும் சேர்ந்து. அப்படி ஒரு சிறுவனை வந்து ரோட்ல இருந்த ஒரு சிறுவனை 100 ரூபாய் கொடுக்குறவா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அந்த சிறுவன் இவங்களை பார்த்து ஏதோ சந்தேகம் அடைந்ததுனால இவங்களை நம்பி போகல. அடுத்ததா ஒரு சிறுவனை கூட்டிட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அவரை கொலை செய்வதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அந்த சிறுவன் இவர்களை அடித்து இவர்களிடமிருந்து எப்படியோ தப்பி சென்று விட்டதுனால அந்த முயற்சியும் தோல்வியில முடிஞ்சிருச்சு. 3வதா தான் இவங்களுடைய முயற்சியில ஒரு சிறுவன் வந்து மாற்றாரு. அந்த சிறுவனுக்கு வயது 16 தான். ரெஹான் அப்படின்ற அந்த சிறுவன் வந்து தெரு ஓரங்கள்ல அந்த பேனா, கீச்செயின்ல விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர் அவரு. இந்த சிறுவனுடைய தாய் வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட்ல காசு வசூல் செய்யக்கூடிய ஒரு நபரா அவங்க பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. சோ இவங்களுடைய குடும்ப பின்னணி குறித்து பார்க்கும்பொழுது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கவங்க தான். இவரும் வந்து இப்படி சாலையில கீச்செயின், அந்த பேனாலாம் விற்கிறத பார்த்து இவருக்கு எந்த ஆதரவும் இருக்காது, இவரை கொலை செய்தால் கேட்பதற்கு யாரும் வரமாட்டாங்க போல அப்படின்னு திட்டம் தீட்டி அந்த சோஹிப் கானும் 3 சிறார்களும் இந்த ரெஹானை வந்து எப்படி போய் அழைக்கிறாங்க அப்படின்னா, அங்க வந்து என்னுடைய நண்பர்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, அந்த சண்டையை தடுத்து விடுறதுக்கு எங்களுக்கு ஆள் வேணும், எங்களால முடியல, நீ கொஞ்சம் உதவிக்கு வரியா அப்படின்ற மாதிரி ரெஹானை அழைத்து போயிருக்காங்க. அழைச்சிட்டு போய் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தோட்டம், ஒரு கிரவுண்ட் போன்ற ஒரு இடத்துல வச்சு இவரை கொலை செய்திருக்காங்க. குத்தி கொலை செய்து அவருடைய விதைப்பை, அந்த ஆணுறுப்புல இருக்கக்கூடிய விந்துப்பையை மட்டும் திருடி இருக்காங்க. இவங்களுக்கு தேவையானது கிடைச்சிட்ட உடனே அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அவருடைய பாடியை அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்துல போட்டுட்டு இந்த 4 பேரும் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இந்த சமயத்துல அந்த ரெஹான் அவர்களுடைய தாய் இருக்காங்கல்ல, தன்னுடைய பிள்ளை பேனா விற்க, கீச்செயின் வைக்க போனானே, அவனை காணுமே, வியாபாரத்துக்காக போனவன் இன்னும் வீடு திரும்பலே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து
போலீஸ்ல அவங்க புகாரும் அளிச்சிருக்காங்க, என்னுடைய பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோடைய தேடுதல் வேட்டையில போலீசார் விரைந்து தேடும் பொழுது குளத்துல இருந்து ஒரு பாடி எடுக்கிறாங்க. அந்த பாடியில ஒரு பச்சை குத்தி இருக்கு. இந்த பச்சை என்னுடைய மகன் தான் குத்தி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாய், அந்த ரெஹானுடைய தாய் வந்து அடையாளம் காட்டியதன் அடிப்படையில அது ரெஹான் தான், அவங்களுடைய மகன் தான் அப்படின்றத போலீசார் உறுதி செய்யறாங்க. அதை தொடர்ந்து அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்த மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னன்னா பாடியில விந்துப்பை மட்டும் காணாம இருக்கு. சோ இது வந்து இந்த உறுப்பு திருடக்கூடிய கும்பல் இருப்பாங்கல்ல, அந்த மெடிக்கல் மாஃபியா, அவங்களுடைய செயல்களாக இருக்கலாம் அப்படின்னு முதல் சந்தேகம் வலுக்குது. அதற்கப்புறம் நிறைய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யக்கூடிய போலீசார் வந்து சில பேரை சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யறாங்க. அப்படி கைது செய்த பொழுதுதான் இந்த சோஹிப் கான் மற்றும் அவரோட இருந்த அந்த 3 சிறார்களை போலீசார் பிடிக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி விசாரிச்சதுல இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வருது. என்னன்னா இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இது போன்ற ஒரு வதந்தியை நம்பிதான் இந்த செயலை, அதாவது ரெஹானை கொலை செய்யும் முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அதனுடைய விளைவா அவரை கொன்று அவருடைய விதைப்பையை எடுத்துட்டு போனவங்க அதை வைத்துக் கொண்டு 3 நாட்களா தெரு தெருவா சுத்தி இருக்காங்க, அதை விற்பதற்காக கள்ளச்சந்தையில. அதற்கப்புறம் தான் இவங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு, இதை விற்பதற்கான அந்த கள்ளச்சந்தைகள் மார்க்கெட்ல எதுவுமே கிடையாது, இந்த ஏஜென்ட்டுகளோ புரோக்கர்களோ யாருமே கிடையாது, இதை யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவங்க பார்த்த அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து வளைகுடா நாடுகள்ல இதற்கு தேவை அதிகமா இருக்கு, கோடிகள்ல சம்பாதிக்கலாம், இந்தியாவிலே இதற்கான ஏஜென்ட்டுகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பார்த்துதான் அவர் இந்த செயல்ல ஈடுபட்டிருக்காரு. ஆனா அதை 3 நாட்கள் வைத்து திருந்து தேடிய பிறகுதான் இதற்கான கள்ளச்சந்தை எதுவுமே இல்லை, இதை யாரும் வாங்க மாட்டாங்க, நம்ம முழுசா ஏமாந்து ஒரு கொலையை அரங்கேற்றி இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கப்புறமா இதை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்றதுக்காக அதை பாதுகாக்கக்கூடிய முறை கூட அவங்களுக்கு தெரியல. ஒரு உறுப்பை வந்து உடல்ல இருந்து அகற்றியதுக்கு அப்புறமா அதை எப்படி பாதுகாக்கணும் அந்த வசதி கூட இல்லாததுனால அதை அழுவிய நிலையில 3 நாட்களுக்கு அப்புறம் அதை தூக்கி எறிந்து விட்டு இவங்க வேலையை பார்க்க போயிருக்காங்க. அதற்கப்புறம் தான் காவல்துறையினர் இவங்களை தேடி விசாரித்த போது இது போன்று திடுக்கிடும் தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. சோ இந்த சம்பவத்துல சூத்திரதாரியா இருந்த சோஹிப் கான் மற்றும் அவருக்கு உதவி புரிந்த மூளைச்சலவை செய்து அழைத்து வரப்பட்ட அந்த 3 சிறார்களையுமே வந்து போலீசார் கைது செய்திருக்காங்க. இதுல எந்த ஒரு உழைப்புமே இல்லாம சீக்கிரமா நம்ம வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும், கோடீஸ்வரன் ஆகணும், அதற்கு யாரை கொலை செய்தாலும் யாருடைய உயிர் பறிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு செயல்பட்ட இந்த சோஹிப் கான் மிகவும் ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய நபரா தான் தெரிகிறாரு. அது மட்டும் இல்லாம அவரு வந்து மூளைச்சலவை செய்து அழைத்து போன அந்த சிறார்களும் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில சோஹிப் கானை நம்பி போயிருப்பாங்க அப்படின்றதும் இந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இதுல பரிதாபமா உயிரிழந்த ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஹான் தான். அந்த பேனா வியாபாரியா இருந்து உயிரிழந்தாருல அந்த நபர் தான். எதற்காக அப்படின்னா தன்னுடைய குடும்பம் எவ்வளவு ஏழ்மையான நிலையில இருந்த போதும் உழைத்து சம்பாதிக்கணும், யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் வந்து ரோட்ல பேனா விற்று கீச்சைன் விற்று கூட தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. ஆனா பிபிஏ படிக்கக்கூடிய மாணவனா இருந்தா கூட தன் சீக்கிரமா ஆடம்பர வாழ்க்கை வாழணும், கோடிகள்ல சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக படித்த அறிவு எதையுமே பயன்படுத்தாம ஒரு இன்ஸ்டாகிராம் வதந்தியை நம்பி ரெஹானை கொலை செய்த இந்த ஒரு சமூகத்தை என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. இந்த வழக்கு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி உமன் அருளால் நல்ல தீர்வு. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.